என் பொண்ணு கொன்னுட்டியே. சட்டையை விடு. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? விடுன்னு சொல்றல. அவளை யாரையா உனக்கு கூட்டிட்டு வர சொன்னது? அவ பேசாம ஊர்ல மாடு மேய்ச்சிக்கிட்டு நல்லா தானே இருந்தா. நல்லா பாத்துக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி செதச்சிட்டியே. நீ நல்லா இருப்பியா? இங்க பாரு. ஆசையா உங்களை மச்சான் மச்சான்னு கூப்பிடுவாளே, இப்படி அடையாளமே தெரியாம கொன்னுட்டீங்களேடா, கொன்னுட்டீங்களே. அவ பண்ணது தப்புதான், துரோகம் தான். அதுக்கு யார் காரணம்? இந்த பெரிய மனுஷன் தானே. முதலையே என் புருஷனை கூட்டிட்டு வந்து கொன்னான். இப்ப என் பொண்ணு. ஐயோ, இத கேட்க யாருமே இல்லையா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிடுவீங்க, நாசமா போயிடுவீங்க. என் பொண்ணோட ஆத்மா உங்களை சும்மாவே விடாது. மாறா, குடும்பமா சேர்ந்து என் பொண்ணை கொன்னுட்டீங்கல்ல. என் பொண்ணை கண்டாலே உனக்கு பிடிக்காது. அதான் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இப்படி பண்ணீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆனா நம்ம அங்கிருந்து வரும்போது அவ நல்லா தானக்கா இருந்தா. அப்ப எப்படி செத்து போயிருப்பா? தயவு செஞ்சு கொஞ்சம் வாய் மூடுறியா? எதுவும் இல்லைனாலும் நீ எங்களை மாட்டி விட்டுவ போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இந்த பாரு, அப்படி எதுவும் ஆயிருக்காது. தைரியமா இரு. கண்மணி, இந்த ஜூஸை குடி. கொஞ்சம் குடிடி. குடின்னு சொன்னேன். வீரா, எனக்கு பசிக்கல வீரா. ஃபர்ஸ்ட் நீ அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு பாரு. ஒருவேளை இறந்த பொண்ணு விஜயான்னு தெரிஞ்சுக்காம என்னால இருக்கவே முடியல. என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. இப்பதான் நம்ம குடும்பத்துல எல்லாம் சரியா இருக்கு வீரா. நாம எல்லாரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப போய் நமக்கு இப்படியா நடக்கணும்? இங்க பாருடி, நம்ம விஜய் எதுவுமே செய்யல, அதுதான் உண்மை. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்திருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம காரணம் கிடையாது. ஐயோ, அப்ப செத்து போனது விஜய் தானா? நான் அப்படி சொல்லலடி. ஒரு வேலை நடந்திருந்தா அது நம்மளால கிடையாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நீ மாசமா இருக்க. இந்த நேரத்துல நீ இந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாதுடி. அது குழந்தையதான் பாதிக்கும். ப்ளீஸ் டி, புரிஞ்சுக்கோ. சரிடி, நீ எனக்காக ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரி. அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு விசாரிச்சுக்கலாம். இந்தா ஃபர்ஸ்ட் குடி. டேய் மாறா, உன்னை தோட விட்டுற மாட்டேன்டா. உனக்கு இருக்கு. ராமச்சந்திர குடும்பத்தோட 3 மருமகளும் ஜெயிலுக்கு போக போறீங்க. இதை நான் கூட எதிர்பார்க்கல. செம்ம சீன்ல மாறா. இப்ப தாண்டா என் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள இன்னொரு வில்லங்கம் முளைச்சு வந்து நிக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படிதான் வெளியே வரப்போறோம்? கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. செய்யாத தப்புக்கு எங்களை போட்டு ஏன் இப்படி வதைக்கிற? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இன்னைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. டே மாறா, நீயும் வரியாடான்னு கேட்கலாம் தோணுது. என்ன மாறா, பிரியாணி சாப்பிடுவோமா?
கூடி கூடி ரகசியம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடும். அத்தெல்லாம் தனியாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எதுவும் தப்பு பண்ணியிருக்காங்களா, ஏன் இப்படியெல்லாம் உடஞ்சி உட்காந்துருக்காங்கன்னு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இருந்தா அடிச்சிருவேன் பார்த்துக்க. இந்த பயம்தான் உங்க பிரச்சனையே. மர உன் அளவுக்கு தைரியமா இங்க யாராலுமே இருக்க முடியாது. அங்க ஒருத்தி செத்துருக்காடா, அது எப்படி எங்களால ஈஸியா எடுத்துக்க சொல்ற? ஈஸியா தான் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, எதுவும் நடக்கல, நீங்க எதுவும் பண்ணல, அந்த பாயிண்ட்ல கிளியரா இருக்கீங்கல்ல. இல்ல நாங்க தான் கொலை பண்ணோம், நீங்க 3 பேரும் போய் ஒத்துக்க போறீங்களோ? இல்ல மாமா. ஆ. அடுத்த பாயிண்ட், நீங்க விஜய பார்க்கவே இல்லை, எங்கேயும் கூட்டிட்டும் போகல. அதுல ஸ்ட்ராங்கா உறுதியா இருங்க. இதுல யாரு வந்து என்ன கேட்டாலும் இந்த பதில திரும்ப திரும்ப சொல்லுங்க. முதல்ல எல்லாம் எந்திரிச்சு ரூமுக்கு போய் எல்லாம் நிம்மதியா தூங்குங்க. மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். அண்ணி போங்க. பிருந்தா, தனியா அவன் சொல்லணும், போ. பாத்து பாத்து பாத்து. என் ரூமுக்கு போறேன் வீரா. வாடி. மரா, ம். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். என்ன? அது சொன்னா நீ என்னை திட்டக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. கண்மணி இப்ப பிரெக்னண்டா இருக்கா. சரி. பிருந்தா இன்னும் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. லைஃப்ல இன்னும் எதுவுமே பார்க்கல. அவங்க 2 பேருமே இந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டா ரொம்ப அவஸ்தைப்படுவாங்கல்ல. அதுக்கு அதுலடா, பேசாம நான் போய் சரண்டர் ஆயிடுவா? இல்லடா, என்னால தானே இதெல்லாம் நடந்துச்சு. அப்படியா? முட்டாளாடி நீ. சரண்டர் ஆவறாளா? ஏற்கனவே தியாகத்துக்குன்னு இந்த வீட்டுல பெத்து விட்ட ஒரு ஆள் நான் பத்தாது. முட்டாள். என்னமோ சொன்னியே, அண்ணி பிரெக்னண்டா இருக்காங்க, பிருந்தா எதுவுமே பார்க்கலன்னு. நீங்க எல்லாத்தையும் பார்த்து கிழிச்சிட்டீங்களோ? இங்க பார், நீ தப்பு பண்ணல. நீ எதுக்கு சரண்டர் ஆகணும்? நீ கொலை பண்ணியா? பண்ணியா? எனக்கு தெரியலடா.